இலங்கையிலிருந்து சென்று வெளிநாடுகள்ல பணிபுரியும் இலங்கையர்கள் உயிர் நீக்கும் அல்லது உயிரிழக்கும் தருணங்கள் ஏற்படும் போது அவர்களுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக இதுவரை காலமும் அரசாங்கம் 6 லட்சம் ரூபாவை வழங்கி வந்தாங்க. ஆனா, அத 20 லட்சமா மாற்றுவதற்கான அனுமதிய அரசாங்கம் இப்ப எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது நடக்கும் பட்சத்தில அவங்களுடைய குடும்பங்களுக்கான இழப்பீடாக இத வழங்குறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா தீர்மானிப்பதற்கு காரணம்னு சொன்னா, இந்த வருஷத்துல மட்டும், இந்த 9 மாத காலத்துல மட்டுமே இலங்கையினுடைய வேலைவாய்ப்பு இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்று, அங்கிருந்து அவர்களுடைய பணம் இங்க நாட்டுக்கு அனுப்பப்படுதுல்ல. அந்த பணம் கிட்டத்தட்ட 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறன பாருங்க. மிகப்பெரிய ஒரு தொகை. கிட்டத்தட்ட 15,600 கோடி ரூபா அனுப்பப்பட்டிருக்கிற இந்த 9 மாத காலத்துல. இந்த வருஷத்தினுடைய இறுதியில 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இது மாறும்னு சொல்லப்படுது. பெரிய ஒரு தொகை. கிட்டத்தட்ட எங்களுடைய மத்திய வங்கியினுடைய கையிருப்பிலே இல்லாத அளவான உயரமான பணம் தொகை அப்படின்னு கூட சொல்லலாம். 22,500 கோடி ரூபா இந்த வருடத்துல வருமானமாக எதிர்பார்க்கப்படுகிறதெல்லாம் பாருங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு வருமானத்தை நாட்டுக்கு கொண்டு வர ஒரு முக்கியமான இடமாக இது இருப்பதால அவர்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்குறதுக்கு இந்த திட்டம். இதுல பல சலுகைகள் இருக்கு. இதனுடைய முக்கியமான பல விஷயங்களை நீங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்குல பதிவு செய்து கொண்டு போறவங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாமே அமுல்ல இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் 2,20,000 பேர் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக இதுவரைக்கும் போயிருக்காங்க. இன்னும் இது அதிகரிக்கும். வருகின்ற வருஷத்துல இன்னும் இது அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. வார வருஷத்துல இது 10 பில்லியனாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுது.